கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 மைல் சுற்றுலா தலங்கள் மற்றும் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் வழங்க கேட்கலாம். ஜாஃபர் சாதிக், காட்டு யானைகளை விரட்டும் முயற்சி ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக மனுஷா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களாக மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் அதே போல வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. மேலும் பேரிஜம் ஏரி, மதிகட்டான் சோலை, தொப்பி தூக்கிப்பாறை, ஃபயர் வாட்சிங் டவர், பேரிஜம் ஏரி வியூ உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்வது வாடிக்கையான ஒன்று. இந்த சுற்றுலா தலங்களுக்குள் செல்லக்கூடிய சாலைகளின் ஓரங்களில் குட்டியுடன் 5 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனிற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களுக்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கடைகளும் திறக்க வேண்டாம் என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், அதே போல காட்டு யானைகள் வேறு பகுதிக்கு இடம்பெயர்ந்த பின் சுற்றுலா பயணிகள் மீண்டும் இந்த சுற்றுலா தலங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்ல இருந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.